ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற கோளறு பதிகம், நம்முடைய திருமுறைகளை பற்றி திருமுறை விளக்கத்தில் அதில் கோளறு பதிகம் என்ற ஒரு பதிகத்தை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் 4 பதிவுகளில் பார்த்து விட்டோம். அதில் ஒரு முன்னுரையை பார்த்தோம். அப்புறம் 3 பாடல்களை பார்த்து, இப்போ 2 பாடல்களை பார்த்து விட்டு இன்றைக்கு 3வது பாடலை பார்க்க போகிறோம். இந்த முதல்ல பார்த்த 2 பாடல்களிலும் நான் பலமுறை சொன்னது மாதிரி இந்த கோள்களினால் வரக்கூடிய பலன்கள் நல்லவையாகவே முடியும். இந்த பார்த்திங்கன்னா நல்ல அவை மிக நல்லன்னு தான் எல்லா பாட்டிலையும் வரும். கோள்கள் எந்த கெடுதலும் செய்யாது, எந்த தீமையும் செய்யாது. அதனால் இன்னைக்கு கோள் நல்லா இல்லை, இன்றைக்கி இந்த கிரகம் இன்றைக்கி நல்லா இல்லை, அதனால் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டாம், இந்த காரியம் தடைபட்டு போகும் என்ற எண்ணம் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. அது மட்டும் அல்லாது கோள்கள் நன்மைகளை மட்டுமே செய்யணும்னு முதல் பாட்டில் சொன்னார் இல்லையா. அடுத்து 2வது பாட்டில் என்ன சொன்னான்னா நாட்களை பற்றி நாட்களும் நட்சத்திரங்கள், நாளும் நட்சத்திரம். முதல்ல கோள்களை சொன்னார். அடுத்து 2வது நாளும் நட்சத்திரம். இது எந்த நாளாக இருந்தால்னா நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் இந்த அடியார்களுக்கு கிடையாது. அடியார்களுக்கு இந்த நாள் எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட நாளினால் எந்த விதமான தீமையும் வராது. அது மட்டுமல்ல, நாம் தீய நாட்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற நாட்களிலே நாம் செய்கின்ற செயலும் நல்லவையாகவே முடியும். நல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒரு 5 நட்சத்திரங்கள் பார்த்தோம் இல்லையா. 5 இந்த கோள்கள் பார்த்தோம். இந்த 5 விண்மீன்கள் நட்சத்திரங்கள் பார்த்தோம். என்னென்னா ஆயில்யம், மகம், விசாகம், கேட்டை, திருவாதிரை. அதுவும் தீதுரு நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இது ஜோசியர்களாக சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த நட்சத்திரங்களும் நல்லையே செய்யும் அப்படிங்கிறது 2வது பாடலில் பார்த்தோம். இப்போ தான் இன்றைக்கி 3வது பாடலில் பார்க்க போகிறோம். இந்த 3வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாடலிலும் ஒரு குறிப்பிட்ட குரூப்பை தான் சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதில் கோள்களை சொன்னார், அடுத்தது 4 நட்சத்திரத்தை சொன்னார். இன்றைக்கி யாரை சொல்ல போகிறாருன்னா சில தெய்வங்களை சொல்ல போகிறாரு. எந்த தெய்வங்கள் அப்படின்னா, செல்வத்துக்கு அதிபதியான துர்க்கை, கல்விக்கு அதிபதியான கலைமகள், வெற்றிக்கு அதிபதியான செல்விக்கு அதிபதியான லக்ஷ்மி, செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி, கலைகளுக்கு அதிபதியான கலைமகள், அப்புறம் வெற்றிக்கு அதிபதியான துர்க்கை, அப்புறம் பூமிக்கு அதிபதியான நிலமகள், அப்புறம் இந்த 8 திசைகளுக்கும் அதிபதிகளான பல திசைகள். இந்த திசை தெய்வங்கள் இந்த எல்லாருமே யாரும் கெடுதல் செய்ய மாட்டாங்க. அப்கோர்ஸ் நம்ம இப்போ துர்க்கை ஆகட்டும், லக்ஷ்மி ஆகட்டும், சரஸ்வதி ஆகட்டும், இல்லை நிலமகளாகட்டும் கெடுதல் செய்வாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அவர்கள் நன்மையே செய்வார்கள். அதே மாதிரி இந்த திசை தெய்வங்கள், இந்த 8 திசை இருக்கு இல்லையா, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, அப்புறம் தென்மேற்கு, அப்புறம் மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு, இந்த 8 திசைகள் இருக்குது. இந்த 8 திசைகளுக்கும் 8 திசை தெய்வங்கள் இருக்கிறாங்க இல்லையா. கிழக்கு அப்படின்னா இந்திரன், அது மாதிரி தெற்குன்னா யமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. தென்கிழக்குன்னா அக்னி. அது மாதிரி 8 திசைவனுக்கும் திசை தெய்வங்கள் இருக்கிறாங்க. இந்த திசை தெய்வங்களும் அது இல்லாமல் செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மியும், கல்விக்கு அதிபதியான கலைமகளும், வெற்றிக்கு அதிபதியான ஜெயமகளான துர்க்கையும், இந்த பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்ட நிலமகளான பூமி மாதாவும் அனைவரும் நல்லதே செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு செய்வாங்கன்னா யாருடைய உள்ளத்திலே சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு, என்னுடைய உள்ளத்திலே சிவபெருமான் புகுந்துன்னா அவர் புக மாட்டாருங்க, நம்ம தான் புக வைக்கணும். நம்முடைய பிரார்த்தனையினாலும், நம்முடைய பணிவாலும், நம்முடைய சமர்ப்பணத்தாலும், நம்முடைய இடைவிடாத பக்தி பெருக்கினாலும் இறைவனை சிவபெருமானை வேண்டும் பொழுதே அவர் நம்முடைய உளத்திலே புகுவார். அப்படி எனது உளமே புகுந்த அதனால் இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 5 தெய்வங்கள் லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை, பூமகள், அது இல்லாமல் 8 திசை தெய்வங்கள் எல்லாருமே, இந்த 12 பேருமே சிவனடியார்களுக்கு நல்லவைகள் மட்டுமே செய்வார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டில் அழகாக சொல்கிறாரு. இப்போ இந்த பாட்டை நம்ம பார்ப்போங்க. இந்த 3வது பாடல்
கோளறு பதிகத்தின் 3வது பாடல். உருவளர் பவளமேனி ஒளிநீரு அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இப்போ சிவபெருமானை விளக்குறார். நம்ம சொல்லியிருக்கோம் எல்லா இந்த 10 பாடல்களையும் முதல் 2 வரிகள் சிவபெருமானுடைய உருவத்தை விளக்குறது தான். இப்போ இந்த உள்ளத்திலே உள்ளமே புகுந்ததினால் என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, திருமகள், கலையதூர்த்தி, ஜெயமாது, பூமி, திசை தெய்வமான பலவும், இந்த 12 பேரும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு இந்த பெருமான் இந்த பாட்டை முடிக்கிறாரு. அதாவது உருவலர் பவளமேனி ஒளிநீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திரிங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள், கலையதூர்த்தி, ஜெயமாது, பூமி, திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. நம்ம எப்படி உருவலர் பவளமேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவலர்னா அழகிய ரொம்ப அழகான பவளமேனி, பவளம் போன்ற மேனி. சிவபெருமானுடைய மேனி பவளம் போன்ற சிவந்த மேனி. சிவந்த மேனியை உடையவர் ஒரே கடவுள் சிவபெருமான் தான். அவருக்கு தான் பவளம் போல குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சவடையும் பவளம்போல் மேலியில் பால் வெந்நீர்னு திருநாவுக்கர் சாமி சொல்வார் இல்லையா? அது மாதிரி பவளம் போன்ற மேனி அவருக்கு மேனி. அப்புறம் ஒளி நீர் அணிந்து, நீர் என்ன நீர்? திருநீர். அது எப்படிப்பட்ட திருநீர்? ஒளி நீர், ஒளி மிகுந்த திருநீர். அந்த சாம்பல் அவர் இருந்திருக்கிறது திருநீர் ஒளி மிகுந்திய மனம் பொருந்திய அந்த நீர் அணிந்திருக்கிறாரு. அப்புறம் என்னென்ன சூடி இருக்கிறார்? முருகலர். முருகலர்னா முருகன்னா மனம், அலர்கின்ற மனம் வீசுகின்ற மலர். எந்த மலர்? கொன்றை. கொன்றை மலரை கூடியிருக்கார். சிவபெருமானுக்கு பிடித்த மலர்கள்லேயே கொன்றை மலர் முக்கியமானதுங்க. அவருக்கு மத்த மலர்னு ஊமத்தை சொல்லுவாங்க. ஆனால் கொன்றை மலர் ரொம்ப பிடித்தமான மலர். பல ஊர்களில் கொன்றை தலைவிருட்சமாக இருக்கும். எங்கள் திருவெண்காட்டில் கூட கொன்றை மலர் ஒரு தலைவிருட்சம். அங்கே திருவெண்காட்டில் தலைவிருட்சம் 3: ஆலமரம், வில்வமரம், கொன்றை மரம். கொன்றை மரம் ஒரு தலைவிருட்சம். அந்த திருவெண்காட் கோயிலில் அந்த கொன்றை மலர் அவருக்கு மிகவும் பிடித்த அந்த மலரை அணிந்திருக்காரு தடவி முடியல. அது கூட என்ன அணிந்திருக்காருன்னா திங்கள். திங்கள் என்னது? பிறை நிலா. பிறை நிலாவையும் அணிந்திருக்காரு. அது மேல் அணிந்து எப்படி இருக்காருன்னா, இந்த தோற்றத்தோடு அழகிய பவளமேனி, பவளம் போன்ற சிவந்த மெனியிலே ஒளி வீசுகின்ற திருநீரை அணிந்து மனம் பொருந்திய கொன்றை மலரை திங்களோடு முடியிலே சூடி இருக்கின்ற அந்த சிவபெருமான் என் உளமே புகுந்த அதனால், என்னுடைய உள்ளத்திலே புகுந்து விட்டார். எப்படி புகுந்தார்னா, நான் வேண்டிக் கொண்டேன், நான் அவருடைய பணிந்தேன், அவரிடம் பக்தி பண்ணினேன், அவரிடம் சரணாதி அடைந்தேன், நான் அவரே கதியென்று இருந்தேன். அதன் காரணமாக சிவபெருமான் என் உள்ளத்திலே புகுந்தார். அவர் புகுந்ததுனால யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க? திருமகள் மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. ஆனால் மகாலட்சுமி கோபம் வரும். அவங்க நிறைய அவர் சமகாரம்லாம் பண்ணியிருக்காங்க, தண்டியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கலையதூர்த்தி. கலையதூர்த்தினா கலைமகள் சரஸ்வதி, கல்விக்கு அதிபதி, அந்த எல்லாருக்கும் கல்வியை கொடுக்கக்கூடிய அந்த தாய். அப்புறம் 3வது ஜெயமாது, வெற்றியை தரக்கூடிய மாது துர்க்கை இல்லையா? வெற்றியை தரக்கூடிய அந்த துர்காம்பிகை. துர்காம்பிகை யார் அப்படின்னா அம்பாளுடைய ஸ்வரூபம் இல்லையா? லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை 3 பேருமே ஆதி பராசக்தியின் மறு உருவம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஆதி பராசக்தியால் உருவாக்கப்பட்டவர்கள்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 3 பேரும் சேர்ந்ததே ஆதி பராசக்தின்னு எடுத்துக்கலாம். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதோடு இவங்களோடு சேர்ந்து பூமி, நிலைமகள். இந்த நிலைமகள் இது பஞ்சபூதத்தில் ஒன்று வருது. இந்த பிருத்திவின்னு சொல்லுவோம் இல்லையா? பிருத்திவி என்பது பஞ்சபூதத்தில் வருது. இந்த 3 கல்விக்கும் செல்வத்துக்கும் வீரத்துக்கும் அதிபதியான இந்த சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கையும், அப்புறம் பஞ்சபூதங்களிலே பிருத்திவியாக இருக்கக்கூடிய அந்த நிலைமகளும். அப்போ 4 பேர். இது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தையே சுற்றி இருக்கின்ற எல்லாரையும் காவல் காக்கின்ற காவல் தெய்வங்கள் இந்த 8 பேர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதில் அந்த திசைகள் 8 திசைகள் தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. அப்புறம் அப்படின்னாக்கா தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. இந்த மாதிரி 8 திசைகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தெய்வம் இருக்குது. நான் இன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்திரன், அக்னி, யமன், நிருதி,
அப்புறம் வந்து அது வாயு, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், இந்த 8 பேர் இருக்கிறாங்க. இந்த 8 திசை தெய்வங்கள், இந்த 8 பேரும் வந்து இந்த 8 திசைகளையும் ஆட்கொண்டு அங்கே இருந்து அரசாட்சி புரிந்து இந்த திசைகளை காப்பாற்றுறவங்க. அப்படி அவர்களும் இந்த மேலே சொன்ன 4 பேருமாக 12 தெய்வங்களும் நல்லவைகள் மட்டுமே செய்யும், அவைகளால் தீமை எதுவுமே வராது அப்படின்னு அழகாக சொல்லி இந்த பாட்டு, இந்த 3வது பாட்டில் அழகாக சொல்லி முடிக்கிறாரு. மறுபடியும் இந்த பாட்டை சொல்கிறேன், ஒரு தடவை கேட்டுங்க. உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்த்தி ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்ற இந்த பாட்டில் வந்து ஞானசம்பந்த பெருமான் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொன்றை மலரை பற்றி இப்போ நான் சொன்ன கொன்றை மலர் வந்து சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது. நம்ம வரக்கூடிய 5 பாடல்களில் பார்க்க போகிறோம். இன்னும் 3வது இல்லையா, 3, 4, 5, 6, 7 அது வரைக்கும் எல்லா பாடல்கள்லையும் சிவபெருமான் கொன்றை மலர் அணிந்திருப்பதை சொல்ல போகிறார். அதனால் இந்த கொன்றை மலரை பற்றி சிவபெருமானுக்கு மிக பிடித்தமான மலர். அவர் எல்லா எத்தனையோ மலர்கள் இருக்குது, எத்தனையோ மனமுள்ள மலர்கள் இருக்குது. எருக்கு மலர் பிடிக்கும், கொன்றை மலர், எடுக்கு பிடிக்கும், ஊமத்த மலர் பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் இந்த எருக்கு ஊமத்தெல்லாம் யாருமே தொடமாட்டாங்க, ஒதுக்கப்பட்டவைகள். சிவபெருமான் வந்து உலகத்திலே எதெல்லாம் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டதோ அதையெல்லாம் தன்னிலை ஏற்றுக்கொள்ளார். பார்த்திங்கன்னா திருநீரே வந்து சுடுகாட்டு சாம்பல். ஸோ அதை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் திருநீரே என்று நம்ம அணிஞ்சுக்கிறோம். அப்புறம் அவர் அணிஞ்சிருக்கிற உடையை பார்த்திங்கன்னா புலித்தோல், மேலே மேலே அணிஞ்சிருக்கிற ஆடையை பார்த்தீங்கன்னா யானைத்தோல். அப்புறம் ஆபரணங்களை பார்த்திங்கன்னா என்ன இருக்கு, பாம்பு, அப்புறம் எலும்பு இல்லையா, இதெல்லாம் எலும்பு, பாம்பு. அப்புறம் தலையில் பார்த்திங்கன்னா பிரவாகத்தோடைய கங்கை. அதுக்கப்புறம் இந்த மலர்கள், ஊமத்தை மலர், கொன்றை மலர், ஒதுக்கப்பட்ட மலர்கள். அப்புறம் சந்திரன் முழுநிலா கிடையாதுங்க, ஒரு பிறை நிலா இல்லையா. அப்படிப்பட்ட எல்லா பொருள்களையுமே அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அதில் இந்த கொன்றை மலர் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மலர் என்பதை நம்ம இந்த கோளறுபத்தில் 5 பாடல்களில் சிவபெருமான் கொன்றை மலர் அணிந்திருப்பதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அப்படி கொன்றை மலர் அணிந்த அந்த கோமகனை அவருடைய பாதத்திலே பணிந்து அவருடைய பெருமையை பேசி அவருடைய 5 எழுத்தை ஓதி இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காமல் அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவர் வேண்டினால் நிச்சயம் அவர் நம்மிடம் வருவார். வந்து என்ன பண்ணுவார்னா, என் உளமே புகுவார், என் உளமே புகுந்து விட்டார் என்று சொன்னால் அனைத்து செயல்களும் நல்லவாகவே முடியும். இன்னைக்கு நம்ம உளமே ஒரு புகுந்து விட்டால் திருமகளும் கலைமகளும் துர்க்கையும் பூமி அதாவது வெற்றி திருமகளான துர்க்கையும் பூமி மாதாவும் என் திசைகளும் திசை தெய்வங்களும் மிக நல்லவைகளாக மாறி நல்லவைகளை மட்டுமே செய்து நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறதான் இந்த பாட்டு சொல்லுது. இத்துடன் இந்த அழகான பாடலை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம 4வது பாடலை பார்க்க போகிறோம். கோளறு பதித்தில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு குரூப். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது இப்போ பாருங்கள், ஒரு குரூப்பாக தெய்வங்களை பார்த்தோம் இல்லையா. நம்ம அடுத்த பாடலில் இன்னொன்று பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து நமக்கு துன்பம் செய்யக்கூடியவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் யமன், அப்புறம் நமதூதர்கள், கொடுநோய்கள், இதெல்லாம் நல்லொழியாகுங்கிறத நம்ம அடுத்த பாடலில் பார்க்க போகிறோம். யமன் என்ன செய்வான், யமதூதர்கள் என்ன செய்வார்கள், கொடுநோய்கள் என்ன செய்யும், அதெல்லாம் எப்படி நல்லவைகளாக மாறும் என்பதை நம்ம 4வது பாடலில் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரன் பேரமிழ் கருணையும் பரமாம்பராளின் கடாட்சமும் குறைவாது கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். இந்த கோளறு பதிகத்தை வந்து நம்முடைய டாக்டர் சுகுணா அம்மையார் அவர்கள் அழகாக பாடியிருக்காங்க. அதனுடைய லிங்க்கை நான் உங்களை இணைக்கிறேன், ஒவ்வொரு பதிவும் இணைக்கிறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பாடல்களை கேட்டு வைக்கலாம். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.